மற்றவர்களிடத்துல உங்களுக்கு அனுபவம் இருக்கும், மற்ற இடங்கள்ல உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கும். ஆனா தேவனிடத்தில் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதா? தேவனுடைய ஆலயத்தில் அல்லது தனிப்பட்ட ஜெபத்தில் தேவனோடு உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதா? நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், நீங்கள் வாலிபர்களாக இருந்தாலும், நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனிடத்தில் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதா? சிறுவன் சாமுவேலுக்கு தேவனிடத்தில் அனுபவம் இருந்தது. சின்ன வயசில் தேவாலயத்தில் அவன் பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் படுத்திருக்கிற இடத்தை தேடி தேவன் வந்து சாமுவேலே சாமுவேலே அப்படி சொல்லி கூப்பிட்டு அவனிடத்துல பேசினார். பிற்காலங்களில் பெரிய தீர்க்கதரிசியா ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒரு பெரிய தீர்க்கதரிசியா எழும்புவதற்கு அந்த அனுபவம் காரணமாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சர்ச்சுக்கு ஏதோ வந்தோம், சர்ச்சு முடிஞ்சு போனோம், நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க மக்கள். பைபிளில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள், பயன்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது, எல்லாருடைய வாழ்க்கையையும் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனிடத்தில் அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவர் நேற்று எனக்கு சொன்ன வார்த்தை, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வீட்டிலே என்னிடத்தில் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல் என்று சொன்னார். நாம் ஆசீர்வதிக்கப்பட, நாம் உயர்த்தப்பட, நாம் பயன்படுத்தப்பட தேவனிடத்தில் நாம் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நாம் தேவனிடத்தில் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பின்னாடி உள்ளவங்க, நாம் தேவனிடத்தில் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை தரிசிக்கணும், அவர் காண்பிக்கிற தரிசனத்தை பார்க்கணும், அவர் நம்ம காதுகளில் பேசணும், அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும். அப்படி அவருடைய அனுபவங்களை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன், தேவனை மகிமைப்படுத்துங்களேன். ஓலா பாலாபா, நல்ல ரெண்டு கையை தட்டி. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். முதலாவதாக வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11 to 15 வரைக்கும் வாசிங்களேன். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. யாக்கோபு
அவருடைய தாத்தா பேரு ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பன். அவருடைய மகன் ஈசாக்கு தேவனுக்கு பயபக்திக்குரியவர். அப்படிப்பட்டவருடைய பிள்ளை தான் யாக்கோபு. இந்த யாக்கோபு இந்த அனுபவத்தை பெறுவதற்கு முன் வரையில அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லை. அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. இந்த அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையும் மாறிச்சு, ஆசீர்வாதத்தையும் அவர் சுதந்தரித்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல அவரு படுத்திருந்த இடத்துல இருந்து ஒரு ஏணியை பார்த்தார். அந்த ஏணி பரலோகத்துக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஏணிக்கு மேலே கர்த்தர் இருந்தார். தேவதூதர்கள் ஏறினார்கள், இறங்கினார்கள். கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசினார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். கர்த்தர் யாக்கோபினிடத்தில் சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று சொல்லி. அன்னைக்கு தான் தேவனிடத்துல யாக்கோபு அனுபவத்தை பெறுகிறார். அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. அன்றைக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறுகிறாரு. அந்த அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்ட பின்பு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாறிடுச்சு, அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கையும் மாறிடுச்சு. ஒரு வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 31:41. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். முன்னேற முடியாத இடத்துல, எழும்பிவிட முடியாத இடத்துல, எப்படி ஆகிலும் இவனிடத்துல இருக்கிறதையும் இவன் இழந்து போயிடணும், இவன் வெறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷமா ஒருத்தன் முயற்சி பண்றான். அவன் வேற யாருமே இல்லை, ஒரு பொண்ணை அல்ல 2 பொண்ணை கொடுத்த மாமா, தாய் மாமா. மருமகன் எம்டி ஆயிரணும், மருமகன் வெறுமையா இருக்கணும், நம்ம தான் வசதியா இருக்கணும். அவனுடைய உழைப்பு நமக்கு தேவை, ஆனா சம்பளம் கொடுக்க கூடாது. அவனுடைய உழைப்பு நமக்கு தேவை, நானா சம்பளம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 20 வருஷமா ஏமாத்துறான். ஆனா எழும்ப கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணுகிற போராட்டம் இருக்கிற அதே இடத்துல கர்த்தர் பரிவாரங்கள், 2 பரிவாரங்கள் உடையவனா, திரளான ஆடுகள், திரளான வேலைக்காரன் வேலைக்காரி உடையவனா கர்த்தர் மாத்தினார் அந்த யாக்கோபுவை. இன்னைக்கு நம்ம பாட்டு பாடுறோம், உம்மை நம்பி வந்தோம் வெக்கப்படல, வெறுங்கையாய் கடந்து போனேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் என்று சொல்லி பாட்டு பாடுறோமே. அதுக்கு காரணம் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் அந்த யாக்கோபோடு கூட இருந்தார். அந்த ஈசாக்கின் பயபக்திக்குரிய அந்த தேவன் அந்த யாக்கோபோடு கூட இருந்ததற்கு காரணம் என்னன்னா, அவன் தேவனிடத்தில் அனுபவத்தை பெற்றிருந்தான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வதிக்கப்பட, உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்பட, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்க பிரவேசிக்க ஆண்டவரிடத்தில் அனுபவத்தை பெறுங்க. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய வாழ்க்கை தொடர்கதையா இருந்துச்சுன்னா நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இந்த உலகத்துல நீங்க முன்னேறிடக்கூடாது, நீங்க எழும்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற மக்கள் உங்களுடைய வாழ்க்கையில சாதனைகளை செய்து கொண்டுதான் இருப்பாங்க, உங்களை வெறுமையாக்கி கொண்டுதான் இருப்பாங்க. இருக்கிறதையும் நீங்க இழந்து போகும்படி தான் அவங்க கிரியை செய்வாங்க. ஆனா நீங்க தேவனிடத்துல அனுபவத்தை பெற்றிருந்தீங்கன்னா, தேவனிடத்துல வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தீங்கன்னா, தேவனுடைய சத்தத்தை நீங்க காதுல கேட்டிருந்தீங்கன்னா, தேவனை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, பரலோகத்துக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த ஏணியை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, இந்த உலகத்துல உங்களை வெறுமையாக்க ஒருவன் பிறந்து வரணும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீ ஒன்றையும் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் உன்னை நிறைவிலே நடத்துவாரு, நிறைவிலே நடத்துவாரு, நிறைவிலே நடத்துவாரு. ஹல்லேலூயா. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நாம் தேவனிடத்துல பெற்றுக்கொள்கிற அந்த அனுபவம் நம்மளை நிறைவிலேயே 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 நடத்தும். நம்மளை வெறுமையாக்க நினைக்கிறவன் நம்முடைய நிறைவை பார்த்து நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்வார். நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஆமா, அந்த தேவனிடத்துல அனுபவம் இல்லை. தேவனிடத்துல இன்னைக்கு நிறைய சகோதரர்களுக்கு அனுபவம் இல்லை. சர்ச்சில் வந்து தேவனுடைய வீட்டில் வந்து அந்த அனுபவம் இல்லை. அந்த அனுபவம் இல்லாததுனால ஆசீர்வாதம் இல்லை. பெத்தேல் அந்த இடத்துல வந்து ஆலயம் கிடையாது. யாக்கோபு ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அந்த இடத்துல தலைக்கு வைத்து படுக்கிறான். அவன் தூங்குனது தான். அதுக்கு பிறகு அவனுக்கு தரிசனம். தேவனை பார்க்கிறான், ஏணியை பார்க்கிறான், தேவ தூதர்களை பார்க்கிறான். படுக்கும்போது பயத்தோடு படுத்தான். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். என்ன செய்ய போறோம், எப்படி பிழைக்க போறோம், எப்படி வாழ போறோம் அப்படி சொல்லி ஒரு பயம். ஆனால் அந்த பயத்தோடு படுத்து கிடந்த அந்த மனுஷன் காலையில் எந்திரிக்கும் பொழுது உற்சாகமா எந்திரிக்கிறான். அந்த இடத்தை சொல்றான், இது வேறல்ல தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல். பரலோகத்துக்கும் இங்கேயும் இணைப்பு இருக்குது. பரலோகத்தின் ஏணி இங்கே தான் இருக்குது. இது தேவனுடைய வீடு. இதை நான் அறியாதிருந்தேனே. ஆபிரகாமினுடைய பேரனா இருந்தாலும், யாக்கோபனுடைய ஈசாக்கினுடைய பிள்ளையா இருந்தாலும் இதை நான் அறியாதிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகத்தோடு எந்திரிச்சு இது தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு அவன் சொல்ற வார்த்தைகளை கவனிச்சு பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், அதிர்ச்சியாக இருக்கும். அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், வாசிங்களேன். ஸ்தோத்திரம். 18 வாசிங்களேன். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். தேவனோடு தேவனிடத்துல அனுபவத்தை பெற்ற மனுஷன் சாப்பாட்டுக்கு கூட கர்த்தரை நம்புவான்.
உடைக்க கூட கர்த்தரை நம்பி அதுக்காக ஜெபம் பண்ணுவான். தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பான். ஆண்டவரே எனக்கு உணவு தாரும், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உடை தாரும், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பு தாரும், ஆண்டவரே ஆண்டவரே என் கூட வாரும், ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உணவுக்காக, உடைக்காக, பாதுகாப்புக்காக கூட ஜெபம் பண்ணுவான். கர்த்தரிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்திருப்பான். இதுக்கு முன்னாடி அவன் இப்படி ஜெபம் பண்ணல. இதுக்கு முன்னாடி கர்த்தர் அப்படி விசுவாசிக்கல. ஆனா தேவனோடு அனுபவம் கிடைச்ச பின்பு தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுத்துட்டான். அவன் கேட்டது சாப்பாடு, அவன் கேட்டது ட்ரெஸ், அவன் கேட்டது பாதுகாப்பு. ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது அவன் நினைச்சதை விட 2 பரிவாரங்களை தேவன் கொடுத்து, நிறைய பிள்ளைகளை தேவன் கொடுத்து, அவனுடைய தகப்பன் வீட்டுக்கு அவனை ஒரு ஆசீர்வாதத்தோடு தேவன் கொண்டு வந்தார். தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நீங்க நினைக்கிறத விட, நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறத விட மேலானதை தான் ஏசப்பா தருவாரு. அவருக்கு அப்படித்தான் பழக்கம். நல்லா தான் கையை தட்டுங்களேன். நம்முடைய தேவன் பிரதர், நம்முடைய தேவன் நீங்க நினைச்சதை விட மேலானதை தான் தருவாரு. அது வீடா இருந்தாலும், அது பிள்ளையா இருந்தாலும், அது எதா இருந்தாலும் நீங்க நினைச்சதை விட மேல தருவாரு. ஆனா கர்த்தரோடு அனுபவம் உள்ள மனுஷன் சாப்பாட்டுக்கு கூட ஜெபம் பண்ணுவான், உடைக்காக ஜெபம் பண்ணுவான், பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுவான், பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுவான். தன்னை நம்ப மாட்டான். எல்லாம் கர்த்தர் தான். சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவான். இது கர்த்தர் கொடுத்ததுன்னு. ஆடை அவனுக்கு கிடைக்கும் போது கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். இது கர்த்தர் கொடுத்தது என்று. எங்கேயாவது பிரயாணம் போயிட்டு பத்திரமா வந்த பின்பு முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவான். கர்த்தாவே எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம்னு. ஏன்னா அவனிடத்துல என்ன இருக்கிறது? தேவனுடைய அனுபவம். இந்த அனுபவம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்மளை யாரும் அசைக்க முடியாது. ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிங்களே. தேவனிடத்தில் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் தருவேன் என்று பொருத்தனை பண்ணிக்கொண்டான். தேவனிடத்துல அனுபவத்தை பெற்ற மனுஷன் ஆலயத்தை நான் கட்டுவேன் அப்படின்னு பொருத்தனை செய்வான். ஆலயத்தை விரும்புவான். ஆலயத்திற்காக நான் கொடுப்பேன், ஆலயத்தை நான் கட்டுவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுவான். யாக்கோபினுடைய இந்த பொருத்தனை அவனுடைய பின் சந்ததிகள் ஆலயத்தை கட்டினார்கள். சாலமோன் மூலமா தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. செருபாபேல் மூலமாக தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. இப்ப ஆலயம் இல்லை. ஆனா அந்த ஆலயத்தை கூட யூதர்கள் கட்டுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அவனுடைய சிந்தனை பிரதர், அவனுடைய சிந்தனை தனக்கு வீடு கட்டுறதுல இருக்காது. யாருக்கு வீடு கட்டணும் சொல்லுங்களேன்? தேவனுக்கு. இந்த கல் தேவனுக்கு வீடாகும். இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அவங்களுடைய சிந்தனையே மாறிடும். நம்ம ஆண்டவருக்கு வீடு கட்டினோம்னா ஆண்டவர் நமக்கு வீடு கட்டிடுவார். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அடுத்து ஒரு பொருத்தனை பண்றான். அது என்ன பொருத்தனை தெரியுமா? கர்த்தர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம பாகம் தருவேன். கர்த்தர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம பாகம் தருவேன். ஆண்டவரிடத்துல அவன் செய்த ஒரு பொருத்தனை. தேவனிடத்தில் அனுபவம் பெற்ற மனுஷன் தன்னுடைய காசு பணத்துல கூட, தன்னுடைய வருமானத்துல கூட கர்த்தருக்கு உண்மையா இருப்பான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணி வானத்தை திறப்பான்.
யாக்கோபுக்கு வானம் தாங்க திறக்கப்பட்டது. யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது வானம் தாங்க திறக்கப்பட்டது. யாக்கோபினுடைய வாழ்க்கையில உண்மையாய் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொருத்தனை செய்த இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் இந்த பொருத்தனையை நிறைவேற்றியிருக்க வாய்ப்பு உண்டு. பொருத்தனை செய்த இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் என்றால் உண்மையா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு தருகிற வருமானத்துல 10ல் 1 பாகம் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுடைய பொருளாதார நிலைமை வேற லெவல்ல இருந்திருக்கும். நீ அநேகம் ஜாதிகள்கிட்ட கடன் வாங்கியிருக்க மாட்டேன். அநேகம் ஜாதிகளுக்கு இன்னைக்கு கடன் கொடுத்து கொண்டிருப்ப. ஓ ஆசீர்வாதம் வேற லெவலுக்குள்ள போயிருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனிடத்துல அனுபவம் இல்லாததுனால தான் உனக்கு நிறைய வருமானம் வந்தாலும் அதில் ஒரு 10ல் 1 பாகம் தேவனுக்கு கொடுக்க உனக்கு மனசு இல்லை. அப்படி உனக்கு மனசு இல்லாததுனால தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவருக்கு மனசு இல்லை. அதனால தான் உன்னுடைய நிலை இப்படியே இருக்குது. நீ ஆண்டவரை அறிந்தவனா, தேவனிடத்தில் அனுபவம் பெற்றவனா, பரலோகத்தின் ஏணியை பார்த்தவனா, வாக்கு தத்தங்களை காதுல கேட்டவனா, அந்த ஏணிக்கு மேலே நிற்கிற அந்த தேவனை பார்த்தவனா, உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமாக 10ல் 1 பாகத்தை கொடுப்பதற்கு நீங்க அர்ப்பணிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். நீங்க இப்போ வரைக்கும் அதுல உண்மையா இருந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் வேற லெவல்ல போயிருக்கும். அதுதான் உண்மை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்துல பேசுகிறாரு. நீங்கள் இதிலெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னா ஆண்டவரிடத்துல நீங்கள் அனுபவத்தை பெறணும். முதல்ல சர்ச்சில் வந்து தேவனை பாரு, தேவனை பாரு, தேவனுடைய வாக்கு தத்தத்தை காதில் கேளு, ஏணியை பாரு, தேவ தூதர்களை பாரு. ஒரு உன்னத அனுபவத்தை நீ தேவனிடத்துல பெற்றுக்கொள். வந்த வண்ணமாவே திரும்பி போகாத, வந்த வண்ணமாவே திரும்பி போகாத. நல்ல கைத்தட்டி. எத்தனையோ வருஷம் ஆலயத்துக்கு வாரீங்க பிரதர், எத்தனையோ வருஷம் ஆலயத்துக்கு வாரீங்க, எத்தனையோ வருஷம் ஆலயத்துக்கு வாரீங்க. ஆனா வந்த வண்ணமாவே திரும்பி போறீங்க. இந்த தேவனுடைய வீட்டில், இந்த அப்பாவினுடைய வீட்டில் அவரோடு அவரிடத்துல ஒரு அனுபவத்தை பெறல. அதனாலதான் ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியல. இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இருக்காத. ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வீட்டில் ஆண்டவருடைய சத்தம் கேளு, தேவனை தரிசி, அப்பாவை பாரு. அப்பா உனக்கு அந்த ஏணியை காண்பிக்கும் பொழுது அதை பாரு. உனக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறத காதுல கேளு. நீ தேவனோடு அனுபவத்தை பெற்றுக்கொள். நீ தேவனிடத்தில் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேனா உன்னுடைய வாழ்க்கை ஒரு ரியல் லைஃபாக மாறிடும், ஒரு உண்மை உள்ள வாழ்க்கையா மாறிடும். ஆலயத்தை நீ அற்பமா நினைக்க மாட்ட, ஆலயத்தை நீ வெறுவிடா நினைக்க மாட்ட. இந்த யாக்கோபு படுத்திருந்த இடத்துல ஆலயம் கூட இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் எப்படி நினைச்சானோ, ஆனா ஆண்டவரிடத்துல அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவன் இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல், இது சாதாரணமானது அல்ல, இதனுடைய கனெக்ஷன் பரலோகத்தில் இருக்கிறது. ஒருத்தன் பரலோகத்துக்கு போகணும்னா இது வழிதான் போக முடியும். ஒருத்தன் பரலோகத்திலிருந்து இறங்கி வர முடியும்னா, நன்மைகள் பரலோகத்திலிருந்து இறங்கி வர முடியும்னா இங்க இருந்து தான் இறங்கி வரும், அங்க இருந்து இங்க தான் இறங்கி வரும். இது சாதாரணமானது அல்ல, இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு அப்படின்னு அவன் நினைச்சான். இன்னைக்கு ஆண்டவருடைய வீடு வெறு வீடுன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வீட்டை குறித்து எவ்வளவு அற்பமான எண்ணங்கள், எவ்வளவு இழிவான எண்ணங்கள். ஆனா அப்படி நினைக்க கூடாது. இது வானத்தின் வாசல், இது பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்குது. பரலோகத்தின் ஏணி இங்கே இருக்குது.
இங்கிருந்து தேவதூதர்கள் ஏறி போகிறார்கள், உன் கண்ணீரை கொண்டு போகிறார்கள். எதை கொண்டு போறாங்க? உன் கண்ணீர், உன் ஜெபம், உன்னுடைய ஆராதனை எல்லாம் பரலோகத்துக்கு போகுது. அங்கிருந்து பதில் வருது. ஆண்டவர் உன்னை பார்க்கிற இடம், நீ அவரை பார்க்கிற இடம் இந்த தேவனுடைய வீடு. இது அற்பமா நினைக்காத. உங்க அப்பாவை வீடை விட இது அற்பமா நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்தை விட இது அற்பமா நினைக்காதீங்க. இது எல்லா வீடை விட மேலான வீடு. குறிப்பாக சொல்கிறேங்க, நாம் வரும் பொழுது நம்மளை தள்ளாம, நம்மளை புறக்கணிக்காம, நம்மளை அரவணைக்கிற ஒரு வீடு தாங்க தேவனுடைய வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த யாக்கோபு பெற்றுக்கொண்டான். நாமும் தேவனுடைய வீட்டில் வந்து இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, நான் சொல்கிறேங்க, பின்னாடி இருக்கிறவங்க கவனிங்க, உங்களுடைய தாய் தகப்பன் உங்களை கைவிட வேண்டும், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களை கைவிட வேண்டும், இந்த உலகத்தால் நீங்கள் கைவிடப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய வீட்டில் இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்முடைய உள்ளம் உடையும் பொழுது, நாம் நம்பியிருந்தவர்கள், நாம் நேசித்தவர்கள் நம்மளை கைவிடும் பொழுது, நாம் ஆண்டவரை தான் நோக்கி பார்ப்போம். நாம் ஆண்டவரிடத்துல தான் ஓடி வருவோம், ஏசப்பா அப்படின்னு கதறுவோம். அப்பதான் ஆண்டவர் அவரை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களை தாய் கைவிட்டாலும், உங்களை தகப்பன் கைவிட்டாலும், உங்கள் சகோதரர்கள் கைவிட்டாலும் நீங்கள் அழக்கூடாது, கண்ணீர் வடிக்கக்கூடாது. அந்த இடத்துல சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கணும். ஏன்னா என் தகப்பன் இயேசு எனக்கு வெளிப்படுவாரு, நான் அவரை பார்ப்பேன், அவருடைய வார்த்தையை கேட்பேன், அவருடைய அனுபவங்கள் எனக்கு கிடைக்கும். நல்லதான் கையை தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் கைவிட வேண்டும். பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்களேன், இந்த உலகம் நம்மளை மறக்கணும், இந்த உலகம் நம்மளை கைவிடணும். இந்த உலகம் நம்மளை கைவிடும் போது தேவன் கை நீட்டுவார். இந்த உலகம் நம்மளை நோக்கி நீட்டியிருந்த கையை எடுக்கும்போது ஆண்டவர் கையை கொடுப்பாரு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அதனால தான் உலகத்தை கைவிட தேவன் அனுமதிக்கிறாரு. உங்க சகோதரர்கள் கூட, இவ்வளவு நாள் நல்லா இருந்த சகோதரருடைய முகம் இப்பொழுது ஏன் மாறுது? தேவன் மாறுவதற்கு ஏன் அனுமதிக்கிறாரு? ஏசப்பாவுடைய முகம் உங்களுக்கு தெரிவதற்கு தான். ஆமென். ஆசீர்வாதத்தை யாக்கோபு ஏமாத்தி வாங்கிட்டான். அம்மாவை ஐஸ் வச்சு ஒரு அண்ணனை போல ரோமத்தால் உண்டான ஒரு ஆடையை போட்டு கொண்டு போய் அப்பாவுக்கு முன்னாடி நின்று ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவன் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து, தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து, கோபத்தோடு இவனிடத்துல வந்து சண்டை போடுறான், உன்னை கொல்லுவோம்ங்கிறான், மிரட்டுறான். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னை கொல்லுவேன், அப்பா ஒரு நாள் மரிப்பாரு, அன்னைக்கு நான் உன்னை கண்டிப்பா கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதெல்லாம் கேட்டு பயந்து ஈசாக்கும் ரெபெக்காலும் அனுப்பி விட்டுட்டாங்க மாமா வீட்டுக்கு போன்னு. ஒரு மிரட்டலோடு, ஒரு பயத்தோடு, ஒரு நடுக்கத்தோட மாமா வீட்டுக்கு போகிற வழியில் அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போகிறான். அப்பா வீட்டில் அனுபவம் கிடைக்குது, தைரியம் கிடைக்குது, பலன் கிடைக்கிறது. போனான், அங்கேருந்து பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை மனிதர்கள் கைவிடும் பொழுது, மனிதர்கள் மறக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கரம் நீட்டுவார். தேவன் உங்களுக்கு கரம் நீட்டுவாரு. சகோதரனே, நீ
கண்ணீர் வடிக்காதே. என் அம்மா என்னை கைவிட்டுட்டாங்களே, என் அப்பா என்னை கைவிட்டுட்டாங்களே, என் அண்ணன் என்னை கைவிட்டுட்டானே. பின்னாடி இருக்கிற சகோதரியே, உன்னை பார்த்து தான் சொல்றாரு. அவங்களுடைய முகம் மாறுதுன்னு நினைக்கிறியா? ஏசப்பாவுடைய முகம் உனக்கு தெரியணும்ல. அதனாலதான் தலைக்கு மேல விட கை தட்டி, தேவனோடு உனக்கு ஒரு அனுபவம் வேணுமே, தேவனோடு உனக்கு ஒரு அனுபவம் வேணுமே. அப்பா வீட்டுக்கு வந்துட்டு நீ வெறுமையா போக கூடாது அல்லவா? அதனாலதான் சில மனிதர்களை உன்னை மறக்க அனுமதிக்கிறாரு. ஆனா யாரு மறந்தாலும் இந்த இயேசு மறக்க மாட்டாரு. தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன்னை பார்த்து தான் சொல்றாரு. யாருக்கு சொல்றாருன்னு தெரியல, ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு. அந்த அண்ணன் உன்னை மறக்காம இருந்திருந்தா இந்த அப்பா இயேசுவை நீ பார்த்திருக்க மாட்ட. இன்னைக்கு இந்த அப்பா இயேசுவே கதின்னு கிடைக்கிறியே, அவருடைய முகத்தை அனுதினமும் பார்க்கிறியே, அதுக்கு காரணம் உன்னுடைய அண்ணனுடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டது. உன் தாய் தகப்பனுடைய கை உன்னை விடப்பட்டது. இன்னைக்கு அப்பாவுடைய கை உன்னை பிடிச்சிருக்குதே. ஆமென், அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கையில கூட நான் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பெற்றுக்கொண்டது இந்த மாதிரி ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில தான் பெற்றுக்கொண்டேன். நான் சென்னையில் வேலை செய்யும்போது ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியில் வேலை செய்கிறேன். குவாலிட்டி வால்ஸ் அப்படின்னு ஒரு நல்ல தரமான இந்திய அளவில் ஒரு பேர் பெற்ற ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியில் வேலை செஞ்சேன். அந்த ஐஸ்கிரீம் கம்பெனியில் மெஷின் ஆப்ரேட்டராக இருந்தேன். நமக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நம்ம லைஃபு நல்லா செட்டில் ஆயிரும் அப்படி நான் நினச்சி வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய மேனேஜருக்கு ரொம்ப பிரியமாக நடந்துக்கிட்டேன் நான். அவருடைய பேர் என்ன பேர் அப்படின்னா கோமதி நாயகம். நல்ல ஒரு மேனேஜர், நம்மளை ரொம்ப நல்லா வச்சுக்கிடுவார். அவர் சொன்னதெல்லாம் கேட்பேன். அவர் எத்தனை மணிக்கு வர சொல்கிறாரோ வருவேன். ஏன்னா அவர் மேனேஜராக இருக்கிறாரு, நம்ம பெர்மனண்ட் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு வேலை செஞ்சேன். ஆனால் திடீர்னு அவரை மாற்றிட்டாங்க. புது மேனேஜர் வந்தார். அந்த மேனேஜர் வந்து சில நாள் ஆன உடனே, அதாவது இந்த பெர்மனண்ட் ஆக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் வேலை செய்து கொண்டிருக்கிறவங்கள, நிற்காமல் வேலை செய்து கொண்டிருக்கிறவங்கள காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் பிரேக் கொடுத்தாங்க சில பேருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா என் பேர், என்னுடைய உள்ளம் உடஞ்சி போச்சு. நான் அதைத்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் ஊழியத்துக்கு வரும்லாம் நினைக்கல. நம்ம எதிர்காலம் இதுதான் அப்படின்னு நினச்சி நான் அதில் வேலை செய்து கொண்டிருந்தேன். பிரேக்கு கொடுத்த உடனே எனக்கு உள்ள உடஞ்சி போச்சு. ஏன்னா மறுபடியும் வேலைக்கு சேர்ப்பாங்க, ஆனால் புதுசாக செய்கிற மாதிரி தான் அதில் செய்யணும். எனக்கோ வாலிப வயசு, இன்னும் திருமணம் பண்ணணும், குடும்பங்களை காப்பாற்றணும், நமக்கு நல்ல வருமானம் இருந்தால் தானே பிழைக்க முடியும். ஐயோ நம்ம எதிர்காலம் போயிடுச்சே அப்படி நினச்சி நேர தேவனுடைய வீட்டுக்கு போனேன், ஆலயத்துக்கு போனேன். நான் போகிற சர்ச்சுக்கு. அங்கே போதகரும் ஒரு 3 வாலிபர்களும் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தாங்க. 3 நாட்கள். கடைசி நாள் நான் போகிறேன். ஒரு 4 மணி இருக்கும். அவங்களிடத்துல போய் சொல்லி நான் கண்ணீர் வடிக்கிறேன். எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. இப்போ ஜெபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். அப்போ எல்லாரும் ரவுண்டாக நின்று ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுறாங்க. நான் மட்டும் அந்நிய பாஷை பேசலை. அப்போ பாஸ்டர் ஜெபத்தை நிறுத்தி, நம்ம எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆனால் அதிசயராஜ் மட்டும் அந்நிய பாஷை பேச மாட்டேங்கிறாப்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாரும் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு அபிஷேகம் வரல, அபிஷேகம் கிடைக்கல. மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்து
ஏன் கிடைக்கல அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சகோதரர் சொல்கிறார், நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த அந்நிய பாஷையெல்லாம் சும்மா, இந்த அந்நிய பாஷைன்னா நம்ம நிறைய பாஷைகளை பேசணும், நீங்கள் 2 வார்த்தை பேசிட்டு விட்டுறீங்க, இது அந்நிய பாஷையா அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அந்த பாஸ்டர் அந்த நேரத்தில் என்னை பார்த்து, நீங்கள் அந்நிய பாஷையை விசுவாசிக்கணும் பிரதர் அப்படி சொல்லிட்டு என் வாயில் அறிக்கை செய்ய வைக்கிறார். உள்ளே உடஞ்சி போய் கிடக்கு. எதிர்காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி. ஆனால் அந்த சூழ்நிலையில் என் வாயில் அறிக்கை செய்ய சொல்லி என் தலை மேலே கை வைத்து அவர் ஜெபிக்கிறார். உண்மையை சொல்கிறேன், 1998 வருஷம் நினைக்கிறேன், என் தலை மேலே கை வைத்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் என் மேலே பலமாக இறங்கினார். ஏதோ மின்சாரத்துக்குள்ளே கையை விட்டா எப்படி உடம்பு இருக்குமோ அது மாதிரி ஒரு வல்லமை நான் உணர்ந்து அந்த இடத்துல அப்படி எகிரி எகிரி குதிக்கிறேன். என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அபிஷேகம் மேலே இறங்குகிறது, பல பாஷைகள் என்னுடைய வாயிலிருந்து வருகிறது. அன்னைக்கு தான் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாள், என் தேவாதி தேவனிடத்தில் நான் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு மாதிரி இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். யாக்கோபு மாதிரி நான் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்னும் உயர்வேன், ஏன்னா இன்னும் என் தேவனிடத்தில் நான் அனுபவத்தை பெறுகிறேன். ஒரு செருப்பு கடைக்கு போனேன், அவரு ஒரு சர்ச்சுக்கு, ஒரு பாரம்பரிய சபைக்கு போகிறவர். திடீர்னு, பாஸ்டர் இப்பொழுது நான் அந்த சர்ச்சுக்கு போகிறதில்ல, நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட சபையை சொல்கிறாரு. உடனே என் மனசில் அவங்க சபைக்கெல்லாம் ஆள் போகுது, நம்ம சபைக்கு அப்படித்தான் நான் என் மனசில் கேள்வி கேட்டிருக்கிறேன். அப்போ டக்குன்னு ஒரு பதில் வருது. என்ன பதில் வந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்களேன், என் மனசில் வருது, இயேசு வருவார். ஓ சபைக்கு யார் வருவா? இயேசு வருவார். என் சபைக்கு இயேசு வந்திருக்கிறாருங்க. என் சபைக்கு இயேசு வந்திருக்கிறாரு. அந்த இயேசு ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த சபையில இயேசு இருக்கிறாரு. தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? இதுதான் அனுபவம். தேவனிடத்துல அனுபவத்தை பெறு. இயேசுவை சாதாரணமா பார்க்காத, ஆவிக்குரிய வாழ்க்கையை சாதாரணமா பார்க்காத. ஒவ்வொரு நாளும் யாக்கோபுவை போல தேவனிடத்துல அனுபவத்தை பெறு. தேவனுடைய சத்தம் கேளு, தரிசனம் காணு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்துல நம்ம அனுபவம் இல்லைன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் தேவனிடத்தில் என்ன பெறணும்? அனுபவம் பெறணும். பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. தேவனிடத்தில் யாக்கோபு மாதிரி அவருடைய சத்தம் கேட்கணும், அவரை நம்ம பார்க்கணும். அந்த ஆராதனை நேரத்தில் அவிசுவாசமா நினைக்க கூடாது, வெட்கப்படக்கூடாது. கண்ணீரோட இன்னைக்கு இயேசுவை நான் பார்த்துறணும் அப்படி சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது யாருக்கும் தரிசனம் ஆகாட்டாலும் உங்களுக்கு தேவன் தரிசனம் ஆவாரு. உங்களுக்கு தேவன் தரிசனம் ஆவாரு. உங்களை பார்த்து காதுல கூப்பிடுவாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு சொல்லி உங்களை பலப்படுத்துவாரு, உங்களை தைரியப்படுத்துவாரு. நான் சொல்றதை நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? மனிதன் நம்மளை மறந்தா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. தேவன் நம்மோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதான் தேவனுடைய முதல் அனுபவம், யாக்கோபின் அனுபவம். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களேன். லூக்கா சுவிசேஷம் 11:12.
13:14. லூக்கா 1வது அதிகாரம் 11, 12. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். சகரியா என்கிற ஒரு ஆசாரியன் புதிய ஏற்பாட்டு காலத்துல தான். அவன் ஆரோன் குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு குறிப்பிட்ட நாள் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் தூப வர்க்கம் இடணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இடணும்? தூப வர்க்கம் இடணும். அதாவது 3 பகுதிகள் இருக்கும். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த இடத்துல ஸ்கிரீன் போட்டிருக்கோம். உள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கும். ஆசாரியன், பிரதான ஆசாரியன் தவிர வேற யாரும் போகக்கூடாது. அவங்க மட்டும்தான் உள்ள போய் தூப வர்க்கம் இடுவாங்க. நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? வாலிபர்கள் கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தூப வர்க்கம் இடுவாங்க. நடுவில் லேவியர்கள் இருப்பாங்க. வெளியில பிரகாரத்தில் ஜனங்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு சகாரியாவுக்கு சீட்டு விழுந்தது. சீட்டு குளிக்க போடுவாங்க. சீட்டு சகாரியாவின் பேரில் விழுந்துச்சு. அதனால மனைவியை விட்டுட்டு அவர் அந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். ஜனங்கள் வெளியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவருடைய நிலை பார்த்தீங்கன்னா வயதானவர். இவருக்கு குழந்தை இல்லை. ஆனால் குழந்தைக்காக ரொம்ப காலமாக ஜெபிக்கிறாங்க. ரொம்ப காலமாக ஜெபிக்கிறாங்க. இவர் உள்ள எப்பயும் போல போய் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப திடீர்னு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு தேவதூதன் தோன்றி, சகாரியாவே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி ஒரு ஆண் குழந்தைய பெறுவா. அவருக்கு யோவான்னு பேரிடு அப்படின்னு சொல்றாரு. இவர் முதல்ல வயதாயிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, உன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ பேசாதிருப்பாயின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் வெளியே வரும் பொழுது பேதளித்து போய் வராரு. அப்ப ஜனங்களெல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க, ஆச்சரியம் அடைகிறாங்க. எதையோ பார்த்துருக்கிறாரு, பயந்துருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு சகாரியா அப்படின்னு பேர் வைக்கணும்னு எல்லாரும் தீர்மானித்த போது இவர் ஒரு ஸ்லேட்ல எழுதி காமிக்கிறாரு. சகாரியான்னு வைக்காதீங்க, யோவான் அப்படின்னு பேர் வைங்கன்னு சொல்லிட்டு எழுதுறாரு. யோவான்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவருடைய வாய் திறக்கப்பட்டது. ஆண்டவரிடத்தில் அவர் பெற்ற அனுபவம் அவருடைய ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வந்தது. ஆண்டவரிடத்தில் அவருடைய அனுபவம் அவருடைய ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வந்தது. சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் அனுபவத்தை பெறுங்கள். ஆண்டவரிடத்தில் அனுபவம் உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வரும். நீண்ட நாட்களா ஜெபித்து கொண்டிருப்பீங்க. நீண்ட நாட்களா கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க. திருமண ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க. வேலைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க. ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பீங்க. இன்னும் பதில் வந்திருக்காது. ஆனால் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவரே, ஒரு நாள் பதிலை கொண்டு வருவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புனீங்கன்னா தலைக்கு மேல கை தட்டி ஜெபத்தை கேட்கிறவரே சொல்லுங்களேன் சத்தமா. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, கண்ணீரை காண்கிறவரே. நான் சொல்றத நிறைய பேர் விசுவாசிகளை நினைக்கிறேன். விசுவாசிச்சீங்கன்னா தலைக்கு மேல கை தட்டி ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவரே சொல்லுங்களேன் வாலிபர்கள்.
ஆமென். இந்த உலகம் தாமதத்தை நிந்திக்கும். இந்த உலகம் தாமதத்தை நிந்திக்கும். சிலருக்கு திருமணம் ஆகிறதுக்கு தாமதமாச்சுன்னா உடனே நிந்திக்கும். 16 வயசுல கூட்டிட்டு ஓடுறோம், ஆனால் அதை பெருமையாக நினைக்கும். ஆனால் 27 வயசு 28 வயசுலையும் அது காத்திருக்கும். ஆனால் அதை நிந்திக்கும், ஒரு மாதிரி பேசும். சிலருக்கு திருமணமாகி உடனே குழந்தை பிறக்கும், அதை உடனே பெருமையாக பேசும். ஆனால் சில ஆண்டுகள் தாமதிக்கும், உடனே நிந்திக்கும். நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், எனக்கு தான் குழந்தை பிறந்திருக்கிறது, உனக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? எல்லாரும் காதலையும் பார்த்து சொல்லுங்களேன். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? தாமதம் உன்கிட்ட இருக்கிறத விட சிறந்ததை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் தாமதிக்கிறாரு. தாமதிச்சால சிறந்ததை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். தாமதிக்கிறார்னால சிறந்ததை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமா, பைபிளை நீங்க பாருங்களேன். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, பெண்ணினாளுடைய மகன் பேரை ஒரு பேரை சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். என் பேரை எனக்கு தெரியாது, பெண்ணினாளுடைய மகன் பேரு, அவன் பேரு எனக்கும் தெரியாது, பைபிளே போடலை. ஆனால் அண்ணாளுடைய மகன் பேரை சொல்லுங்களேன் தம்பி, அண்ணாளுடைய மகன் பேரு. அப்போ ஆண்டவர் அண்ணாளுக்கு தாமதமாக கொடுத்தாலும் உங்களுக்கெல்லாம் பேர் தெரிகிற அளவுக்கு சிறந்ததை கொடுத்துருக்கிறாரா? தாமதம் சிறந்ததை தேவன் கொடுப்பதற்கு தான் வெயிட் பண்ணுறார். அதனால அதை நிந்திக்க கூடாது, தூசிக்க கூடாது. கர்த்தர் தருவார். தாமதப்படுத்துறாருன்னா அவர் உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில் வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம். பெத்தானியா கிராமத்துக்கு ஆண்டவர் ஏன் தாமதமா போனாரு? மார்த்தாள் மரியாள் மேல அவருக்கு அன்பு இருந்துச்சு. அங்க போய் வீட்டில் தங்கி இருந்தாரு. அவங்க அவரை உபசரிச்சாங்க. தன்னுடைய சகோதரனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஆண்டவருக்கு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஆனால் உடனே போகலை. நீங்களா இருந்தால் என்ன செய்வீங்கன்னா பெரிய பட்டம் கட்டியிருப்பீங்க. பாஸ்டரு எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்டாரு, பாஸ்டரு எங்கள் வீட்டில் வந்து முட்டை சாப்பிட்டாரு. ஆனால் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு அவர் வரல, நான் அடுத்த சபைக்கு போகிறேன். அப்படி அவசரப்பட்டு தான் மகிமை இழந்து போகிறாங்க மக்கள். ஆண்டவர் தாமதப்படுத்துறாருன்னா சூப்பரான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அவசரப்படக்கூடாது. சொல்லுங்களேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவசரப்படக்கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அதாவது ஆக்குறதுக்கு பொறுப்பாங்க, ஆனால் ஆறுறதுக்கு பொறுக்க மாட்டாங்க. அந்த சுடு சோறை வாயில் வச்சுக்கிட்டு நம்ம ஆக்குறதுக்கும் பொறுக்கணும், ஆறுறதுக்கும் பொறுக்கணும். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, தாமதிக்கிறார்னா உங்களை வெறுக்கல, தாமதிக்கிறார்னா உங்களுக்கு சிறந்ததை கொடுக்க போறாரு. இன்னைக்கு லாசருவினுடைய சம்பவம் எத்தனை பாடல்கள்ல பாடப்படுகிறது, எத்தனை இடங்கள்ல போதிக்கப்படுகிறது. மரித்த லாசருவை 3 நாள் கழித்து உயிரோடு எழுப்பின இயேசு, 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பின இயேசுன்னு எத்தனை இடங்கள்ல அறிவிக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா ஆண்டவர் ஒரு நாள் தாமதமா வந்ததுனால தான். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தாமதிக்கிறதுனால நீ சோர்ந்து போகாதே. ஆமென். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தாமதிக்கிறதுனால நம்ம இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம தேவனிடத்தில் ஒரு அனுபவம் பெற போகிறோம்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் ஜெபத்துக்கு பதில் தாமதிக்கிறதுனால, உங்கள் ஜெபத்துக்கு பதில் தாமதிக்கிறதுனால நம்ம தேவனிடத்தில் அனுபவம் பெற போகிறோம். கைத்தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு நன்றி சொல்லுங்க உற்சாகமாக. ஆமாம். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம்
ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், எல்லாரும் கவனமா கேளுங்க. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினினாலே ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் பார்த்தார். முட்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதே அடியேன் என்றான். அப்பொழுது அவர் போதும் போதும் போதும். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்களாம் சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இருக்கிறவங்களாம் கை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு முறை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மோசேயினுடைய வாழ்க்கையில 3:40. முதல்ல மோசே அப்படின்னா அதனுடைய பேர் அர்த்தம் என்ன அப்படின்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். இந்த மோசேயினுடைய வாழ்க்கையில 3:40. முதல் 40 பார்வோனுடைய அரண்மனையில பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று வளர்க்கப்பட்டார். 2வது 40 மீதியான் தேசத்து வனாந்தரத்தில் ஓரே பர்வதம் இருக்கிற இடத்துல, தேவனுடைய பர்வதம் இருக்கிற அந்த வனாந்தரத்தில் 40 வருஷம் ஆடு மேய்க்கிறார் ஆடுகளோடு. 3வது 40 தேவனுடைய ஊழியத்தை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தை நோக்கி நடத்தி கொண்டு போகிற அந்த ஊழியத்தை செய்தார். அது 3வது 40. இப்ப 2வது 40 முடிகிற தருவாயில இருக்கிறார். வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நல்லா படித்தவர், பல டிகிரி வாங்கினவர், ஒரு ராஜகுமாரன். எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எதுக்கெல்லாம் ஆயத்தமாக வேண்டுமோ அதையெல்லாம் கற்றுக்கொண்டு ஆயத்தமானவர் மோசே. வாக்கிலே வல்லவர், அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. இந்த வனாந்தரத்தில் 40 வருஷமா ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த வனாந்தரத்தில் ஒரு காட்சியை பார்ப்பார் அடிக்கடி. வனாந்தரத்தில் முட்செடிகள், காய்ந்து போன முட்செடிகள் காற்று அடிக்கும் போது ஒன்று அப்படியே மோதி அதில் ஸ்பார்க் ஏற்பட்டு சில நேரங்களில் காட்டு தீ எரியும். அதை பார்த்துருக்கிறார். அதில் அவர் நார்மலாக பார்க்குறது என்னன்னா, முட்செடி பற்றி எரியும், அந்த முட்செடியும் எரிஞ்சு போயிடும், சாம்பலாக போயிடும். அப்படித்தான் பார்த்துருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறாரு. முட்செடி மேலே அக்கினி எரியுது. முட்செடி மேல, சகோதரா நான் சொல்றத நிமிந்து பார்த்து கவனி, உன்னை பார்த்து தான் பேசுறாரு. முட்செடி மேல அக்கினி ஜுவாலி தெரியுது. ஆனா ஒரு அற்புதம் என்னன்னா, தீ மட்டும்தான் எரியுது, அந்த செடி எரிஞ்சு போகல, வெந்து போகல. அப்ப இந்த அதிசய காட்சியை நம்ம பக்கத்துல போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வரும் பொழுதுதான் அங்கிருந்து ஒரு குரல் கேட்குது, மோசே மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியை கழட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு நான் தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி மோசேக்கு அழைப்பு கொடுத்து வரங்களை கொடுத்து நீ எகிப்துக்கு போன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அன்னைக்கு அந்த மோசேக்கு தேவன் கொடுத்த அனுபவம், தேவனிடத்தில் அவருக்கு
கிடைத்த அனுபவம் தான் செங்கடலை பார்த்து ஒரு ஆட்டு மந்தையை துரத்துறது மாதிரி பிரமிப்பூட்டுகிற பயமுறுத்துகிற அந்த செங்கடலை பார்த்து ஒரு கோலை நீட்டி இப்படி ரெண்டா பிளக்க வச்சு தன்னுடைய ஜனங்களை வெட்டாந்தரையில் நடக்கிற அளவுக்கு அதிசயங்களை செய்ய வைத்தது. தேவனோடு உனக்கு இருக்கிற அனுபவம் இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண மனுஷனை போல நடத்தாது, தேவனை போல ஒன்ன நடத்தும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்த. வாலிப மகளே, அசட்டை பண்ணாம விசுவாசித்து தேவனை நோக்கி ரெண்டு கையை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்த. உன்னை மிராக்கிளரா மாத்தும். நீ தேவனிடத்துல வந்த வண்ணமா போகாம, கடமைக்காக வந்து உட்காந்துட்டு போகாம, மோசே மாதிரி தேவனை தரிசியே, தேவனுடைய சத்தத்தை கேள, தேவனுடைய அற்புத காட்சியை சபையில பாரு, தேவனுடைய அனுபவங்களை பெற்று பாரு. நீ மேன் கிடையாது, நீ காடு போல அதிசயங்களை செய்வ, அற்புதங்களை செய்வ. உனக்கு அது ஒர்க்கா மாறிடும். நீங்கெல்லாம் இன்னைக்கு என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க? ஏதோ ஒரு வேலை, வளையம் குத்துற வேலை, குழாய் அடுக்கிற வேலை, உருட்டுற வேலை. அடுத்து என்ன வேலை? குத்துற வேலை, உருட்டுற வேலை, தட்டுற வேலை, வெட்டுற வேலை, எல்லா வேலையும் செய்வோம் பாஸ்டர். ஆனால் தேவனிடத்தில் அனுபவம் பெற்றீங்கன்னா இந்த வேலை கிடையாது. கையை வச்சீங்கன்னா ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னா அற்புதம் நடக்கும். பிறவி சப்பானியை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட, எழுந்து நட, எழுந்து நடன்னு தூக்கி விட்டீங்கன்னா அற்புதம், அற்புதம். நல்லா தான் தலைக்கு மேல கை தட்டுங்களே. ஓ, இன்னைக்கு அற்புதத்தின் ஆவியானவர், இன்னைக்கு அதிசயமான ஆவியானவர் உங்க மேல இறங்குறாரு. நீ அதிசயம் செய்வ. இன்னைக்கு தேவனை நீ சந்தேகப்படுற, நீ தேவனை விசுவாசிக்க மறுக்கிற, அற்புதங்களை விசுவாசிக்க மறுக்கிற. ஆனா ஒரு நாள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பாரு, ஒரு நாள் தேவனை தரிசித்து பாரு, ஒரு நாள் தேவனை பாரு, தேவனிடத்துல அனுபவம் பெற. அதுக்கு அடுத்து நீ அவிசுவாசமா பார்க்க மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன். வியாதியஸ்தர்கள் மேல கரங்களை வைப்ப, வியாதிகள் சுகமாகும். உன் குடும்பத்தை ஆசீர்வாதம் நோக்கி நடத்துவ. நீ உன் பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவ, சாபத்துக்குள்ள அல்ல, நோய்களுக்குள்ள அல்ல. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் பாவத்தை செஞ்சுட்டு பிள்ளைகளை சாபத்துக்குள்ள நடத்துகிற எத்தனை பெற்றோர். ஆனா மோசே அடிமைத்தனத்துக்குள்ள கடந்த தன்னுடைய ஜனங்கள், தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிச்சு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போனாரு. ஆசீர்வாதத்துக்குள்ள தன் ஜனங்களை நடத்தினாரு. அதான் மோசே, அதான் மோசே, அதான் மோசே. தன் ஜனங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தின ஒரு மனுஷன் மோசே. அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய ஜனத்தை வெளியே கொண்டு வந்தவர் மோசே. அற்புதங்களை செய்தவர் மோசே. அதுக்கு காரணம் தேவனிடத்தில் அவர் பெற்ற அனுபவம். தேவனிடத்தில் அனுபவம் பெறு. பைபிள் காலேஜில் தேவனிடத்தில் அனுபவம் பெறு. பக்கத்துங்களை பார்த்து பேசுங்களேன். தேவனிடத்தில் அனுபவம் பெறு. தனிப்பட்ட ஜெபத்திலேயோ, ஆலயத்திலேயோ, உபவாச ஜெபத்திலேயோ, ஆராதனை நடக்கும் பொழுதோ, பள்ளிக்கூடத்திலேயோ, வேலை செய்கிற இடத்துலையோ, எங்கேயும் கர்த்தரை நோக்கி பார்த்தா உனக்கு அவரோடு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் வந்துருச்சு, உனக்கு கடல் கூட ஆட்டு மந்த மாதிரி தான். கடல் பார்த்துருக்கீங்களா? அந்த கடல் கூட உங்களுக்கு ஆட்டு மந்த மாதிரி தான். ஒரு குச்சி எடுத்துட்டு ஷோ அப்படின்னீங்கன்னா ரெண்டா பிளந்துடும். வெட்டாந்தரையில் நடப்பீங்க. புரியுதா? மோசே வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்தார், கற்பாறைக்குள்ள இருந்து தண்ணீரை கொண்டு வந்தார். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக அந்த உலகத்தில் மனுஷர்கள்ல அவரை மாதிரி ஒரு அற்புதம் செய்த மனுஷனை பார்க்க முடியாது. அவரை தேவன் மாதிரி தான் நடத்தினார். அவருடைய கல்லறை, தம்பி, அவருடைய கல்லறை இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. மோவாப் தேசத்து மலையில மனுஷர்கள் அவரை அடக்கம் பண்ணல, தேவன் அவரை அடக்கம் பண்ணாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அவருடைய பிரேத கல்லறையை யாரும் அறியல. 120 வயசு வரைக்கும் கண்ணு
மங்கள, பலன் குறையல. அந்த மோவாப் மலை மேலே ஏறி அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை பார்க்குற அளவுக்கு அவர் கண்ணில் பார்வை இருந்துச்சு. காரணம், அந்த தேவனிடத்தில் அவர் பெற்ற அந்த அனுபவம். ஆமென். மோசேயின் சரித்திரத்தை படிக்கும் பொழுது நமக்கே வியக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஆனால் ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு தேவன் கனப்படுத்துவதற்கு உயர்த்துவதற்கு காரணம் என்று என்னவென்று நான் யோசித்து பார்த்தபோது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, அதை மட்டும் வாசிங்க, நம்ம ஜெபிச்சு முடிச்சிடலாம். எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 24, 25, 26. விசுவாசத்தினாலே மோசே பார்வோனுடைய குமாரத்துவன் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, நான் சொல்றத நல்லா கவனிங்க, மோசைய போலதான் நமக்கும் அவர் தேவன். நான் சொல்றத நல்லா கவனிங்க, உற்சாகம் அவர் அல்லேலியா சொல்லுங்களேன். ஆவியானவர் நம்ம மேல இறங்கி கொண்டிருக்கிறார். நல்ல கை உயர்த்தி சத்தமா சத்தமா, இன்னொரு முறை நல்ல சத்தமா. மோசைய போலதான் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாரு. ஆனா மோசைக்கு மாத்திரம் ஏன் அவ்வளவு அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையை கொடுத்தாரு, ஆண்டவர் பயன்படுத்தினாரு, இன்னைக்கு ஏன் நமக்கு அதெல்லாம் கொடுக்கப்படுறது இல்லை அப்படின்னா, நம்ம அதுக்கு பாத்திரமா இல்லை. இன்னைக்கு நிறைய மக்கள் அதுக்கு பாத்திரமா இல்லை. ஆனா மோசே அதுக்கு பாத்திரமா இருந்தாரு. எப்படி இருந்தாருன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, உறவினர் என்கிற ரீதியிலே, நண்பர்கள் என்கிற ரீதியிலே, ஜாதி என்கிற ரீதியிலே நம்மளை சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க. இன்னொன்று, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆனபடினால நம்ம ஒரு சபைக்கு வர்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் அவங்க நமக்கு சொந்தமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் பல்வேறு இடங்கள்ல இருந்து, பல்வேறு பிரிவுகள்ல இருந்து வந்து நான் தேவனுடைய ஜனம், நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி வந்து இருப்பாங்க. இந்த 2 ஜனங்கள் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2 ஜனங்கள்ல நீங்க எந்த ஜனங்களை கனம் பண்றீங்க, எந்த ஜனங்களை கனவீனம் பண்றீங்க? இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தவறு என்ன தவறு அப்படின்னா, உறவினர் என்கிற பேர்ல இருக்கிற, நண்பர்கள் என்கிற பேர்ல இருக்கிற, சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்கிற பேர்ல இருக்கிற மக்களை நீங்க முக்கியப்படுத்துறீங்க, மக்களை நீங்க கனப்படுத்துறீங்க. ஆனா தேவனுடைய சபையில இருக்கக்கூடிய, தேவனை நம்புகிற, தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களை நீங்கள் மதிக்கிறதில்லை, நீங்க இழிவா எண்ணுகிறீர்கள். அதனாலதான் தேவன் உங்களை கனம் படுத்துகிறது இல்லை, உங்களை தேவன் கனம் பண்ண முடியல. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஜனங்களை கனம் பண்றீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்களேன், நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஜனங்களை கனம் பண்றீங்களா? ஒரு நல்லது கெட்டதுன்னா சொந்தக்காரங்க ரீதியில அவங்களெல்லாம் கூப்பிடுறீங்க. ஆனா சர்ச்சில் இருக்கிற ஒரு நபரையாவது நீங்க கனப்படுத்துறீங்களா? சர்ச்சில் இருக்கிற ஜனங்கள் யாரு? தேவனுடைய ஜனங்கள். சர்ச்சில் இருக்கிற ஜனங்கள் யாரு? சபையில் இருக்கிற ஜனங்கள். சபை யாரு? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவ கனம் பண்ணாதவனை கிறிஸ்து எப்படி கனம் பண்ணுவாரு? உனக்கு எப்படி கடலை பிளக்கக்கூடிய அதிசயத்தை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பாரு? இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய சபையை மட்டுப்படுத்துறீங்க, தேவனுடைய சபையை கனவீனம் பண்றீங்க. அல்லேலூயா. சபையை தள்ளாத, தேவ ஜனத்தை தள்ளாத, சபையை புறக்கணிக்காத, சபையை மதி. உனக்காக கடைசி வரைக்கும் உன் கூட இருந்து உனக்காக கண்ணீர் சிந்தக்கூடியதுதான் சபை. இன்னைக்கு நீ நல்லா இருக்கிற, உன்னை தேடி 4 ஜனங்கள் வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் சபை. தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. சபையை தள்ளாத, சபையை புறக்கணிக்காத. நல்லா 2 கையை தட்டி ஆவில நிறைஞ்சு
அந்நிய பாஷை பேசு. கர்த்தர் மன வருத்தத்தோடு வந்து பேசுறாரு. நீ எத்தனையோ காரியங்களை புறக்கணிக்கிற. நீ தேவனை தள்ளி தள்ளி தள்ளிதான் ஆண்டவர் உன்னை தேடி வர மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் உனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. தேவனிடத்துல உனக்கு அனுபவம் இல்ல. உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீ அவருடைய சபையை, அவருடைய ஜனங்களை அவமதிக்கிறத பார்த்துட்டு போயிடுறாரு. உன்னை நம்பினாரு. உன்னை ஆபிரகாம போல, மோசே போல உன்னை நம்பி உன்ட்ட வாராரு, போயிடுறாரு. ஆண்டவரை கனம் பண்ணு. இன்னொரு காரியத்தை சொல்றாரு, காசு பணத்தை கனம் பண்ணாத. எகிப்தில் உள்ள சகல பொக்கிஷங்களை பார்க்கலும் இனி வரும் பலன் மேல். இன்னைக்கு நீங்கள்லாம் எதை கனம் பண்றவங்க? காசுக்காக சபையை விட்டுட்டு ஓடுற ஆள் எத்தனை பேர் இருக்கீங்க? காசுக்காக சர்ச்சில் காணிக்கையை போட்டுட்டு பாதியில் ஓடுற ஆள் எத்தனை பேர் இருக்கீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், உங்களுக்கு காசு தானே பெருசு, பரலோகம் பெருசா? பரலோகம் பெருசுனா சபையை கனம் பண்ணுவியே, கர்த்தருடைய ஆராதனையை கனம் பண்ணுவியே. ஆனா ஆராதனையை விட்டுட்டு, சபையை விட்டுட்டு, காசுக்காக வேலைக்காக ஓடுனேன்னா உனக்கு பெருசு பரலோகம் அல்ல. பெருசு, உனக்கு பெருசு எது? காசு. அது ஒண்ணுக்கு தான் உதவும், கடைசி நாள்ல நெத்தியில வைக்கிறதுக்கு தான் உதவும். ஆனா சபை உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவர் பேசுறாரு. சபையை அற்பமா நினைக்காத, சபையை கேவலமா நினைக்காத. சபைக்காக எங்க சபைக்காக ஸ்தேவான் உயிரை கொடுத்தாருங்க. ஸ்தேவான் சபைக்காக ஸ்தேவான் உயிரை கொடுத்தாருங்க. யாக்கோபு தலை வெட்டினாங்க. சபைக்காக அவமானத்தையும் நிந்தைகளையும் ஆதி அப்போஸ்தல சபையில் ஏற்றுக்கொண்டாங்க. சபை சாதாரணமானதல்லங்க. இதுக்காக இயேசு ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து ஏற்படுத்தினதாங்க இந்த சபை. சபை சாதாரணமானதல்ல. சபையை நேசித்துப்பார், சபையை கனம் பண்ணிப்பாரு. கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவாரு, உன்னை அதிசயங்களை செய்ய வைப்பாரு, உன்னை பயன்படுத்துவாரு, உன்னை பயன்படுத்துவாரு. கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன்னை பயன்படுத்துவாரு. உனக்கு கடல் கூட ஆட்டு மந்தைய போல மாத்திடுவாரு. உன் கையில் இருக்கிற கோலை வச்சு கடலை பிளக்க வைப்பார் ஆண்டவர். அடுத்தது மண்டே அல்ல, நீங்கெல்லாம் அதை பிளந்து தானே பழக்கம். கடல் 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 நம்மளால பிரிக்க முடியாத, நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ளே முன்னேற விடாதபடி தடுக்கப்படுகிறது தான் கடல். ஆனா அந்த கடலை பிளந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நீ சுதந்தரிப்ப, நீ சுதந்தரிப்ப, உன்னை சுதந்தரிக்க வைப்பாரு. அதனாலதான் மோசே ஆண்டவர் தேடி வந்தார். மோசே ஒரு மனுஷன், ஆடு மேய்க்கிறவன், ஒரு வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர். அவன் இடத்துல போய் அவன் வரமாட்டாமுங்கிறான், ஆனால் வம்படியாக இழுத்துட்டு வந்து ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். அதனால தான் சபையை நேசிக்கிறவன், சபையை கனம் பண்ணுறவன், பரலோகத்தை நேசிக்கிறவன், பரலோகத்துக்காக வாழ்கிறவன், அவனுக்கு காசு பணத்தை விட பரலோகம் தான் பெருசு. காசு பணத்தை விட பரலோகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசு காசுன்னு தான் அலையிறீங்க. இந்த காசெல்லாம் நமக்கு உதவாது. பரலோகம் தான் நமக்கு உதவும். பரலோகம் நம்முடைய தேவையை சந்திக்கும். அதனால காசை நீங்கள் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் காசை மேலே வச்சுட்டு ஏசை கீழே வைக்காதீங்க, பரலோகத்தை கீழே வைக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பரலோகத்தை கீழே வைக்காதீங்க, பரலோகத்தை விட்டு கொடுக்காதீங்க. காசை விட்டு கொடுங்க. காசை அடுத்த முறை கூட ஆண்டவர் தருவார். ஆனால் பரலோகத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதை இழந்து போவீங்களே, அதை இழந்து போவீங்களே, அதை இழந்து போவீங்களே, அதை இழந்து போவீங்களே. பரலோகத்தை இழந்து போகாதீங்க. பரலோகத்தை இழந்து வாலிப மகளே, உன்னை பற்றி தான் கர்த்தர் பேசுகிறாரு. பரலோகத்தை இழந்து போகாத. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நம்பி பரலோகத்தை இழந்து போய் நரகத்துக்குள்ள போகிற எத்தனை பேரு? மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. 3 பேருடைய அனுபவம், யாக்கோபினுடைய அனுபவம், சகாரியா எலிசபெத்தினுடைய அனுபவம், 3வது மோசேனுடைய அனுபவம். அவங்க தேவனிடத்தில் பெற்ற அனுபவம் அவங்கள ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்திட்டு
ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனிடத்தில் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? முழங்கால நின்று சபையை அற்பமா நினைக்கிற ஒன்றை தான் பேசினார் ஆண்டவர். சபையை நீ கனப்படுத்தி பாரு, சபையை நீ கனப்படுத்தி பாரு, உன்னை அதிசயங்களை செய்ய வைப்பார். உன்னை அதிசயங்களை செய்வதற்கு கர்த்தர் தெரிந்து கொள்வார். ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்கிட்ட பேசுறார். உன்கிட்ட பேசினாரா? உன் கையை உயர்த்தி காமி. உன்கிட்ட பேசினாரா? 2 கையை உயர்த்தி காமி. இதுவரைக்கும் நீ கனம் பண்ணப்படாமல் இருப்பதற்கு காரணம் சபையை நீ அவமதிக்கிறதுனாலதான். சபையை விட மற்றவைகளை நீ நேசிக்கிறபடினாலதான். தேவனுடைய ஜனம் உனக்கு அவ்வளவு இழிவாய் தோன்றுகிறதோ? சபையை தள்ளாத. உனக்காக ஜெபிக்கிற இன்னைக்கு நீ நிர்மூலமாகாமல் இருக்கிறேனா, இந்த சபை உனக்காக பரிந்து பேசினதான் காரணம். கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்குகிறார், பலமா இறங்குகிறார், நிறைய பேருக்கு அனுபவங்களை தருகிறார். நல்ல கைத்தட்டி ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கைத்தட்டி ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. சுதந்தரி சுதந்தரி அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. அக்கினி பாஷை பேசுங்க. நிறைய பேருக்கு அனுபவம் அனுபவம் அனுபவம். இந்த தேவனுடைய வீட்டுல இந்த பெத்தல அனுபவம். நீங்க வீட்டிலையும் போய் ஜெபித்து இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரலோக பிதாவே, எங்க ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்ததற்காக நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைக்குள்ள பாருங்க, சாட்சியா நிறுத்துங்க. கிருபையினால தாங்கிக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருங்கப்பா. அதிசயங்களை காண பண்ணுங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் ஆராதனைகளை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.